கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 4ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சக்தி வந்துட்டு அந்த துங்காவும் ஐஸ்வர்யாவும் அந்த சரஸ்வதி சபாவில் நிற்கிறத சக்தி பார்த்துட்றாங்க. சக்தி வந்துட்டு அவங்க 2 பேரையும் சரஸ்வதி சபாவில் பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவங்க 2 பேரும் சரஸ்வதி சபாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு சக்தி நினைக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு அந்த சக்தி வந்துட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க, கண்டிப்பா கண்டிப்பா அவ இங்கேதான் வந்திருப்பான், ஆனா நம்மளை பார்த்துட்டா போல அப்படின்னு. துங்கா சொல்றாரு, நம்மளை பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ கண்டிப்பா இந்த ஏரியாவில தான் எங்கேயோ நிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததோட சக்திக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. என்னடா இது, இவங்க வந்துட்டாங்களே. அப்ப அந்த சரஸ்வதி சபால உள்ளவங்களும் அந்த துங்காவுக்கு அந்த தீபாவுக்கு எதிராக உள்ளவங்களும் இந்த துங்கா வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சக்தி நினைக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, எங்க போனாலும் அவ இங்கதான் வந்தாகணும், நம்ம இங்க ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்ல. அப்ப இன்னொரு ரவுடி சொல்றான், அண்ணா அவ திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன்னா, நம்ம நிக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு, நம்ம கிளம்பி போயிரும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, ஆமா அப்ப அந்த சக்திக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சரஸ்வதி சபாவில் உள்ள ஆளும் நம்ம ஆளுன்னு அந்த சக்திக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் அந்த சக்தி வரல. அப்படியா இருந்தா அவ இன்னரம் வந்து இங்க நின்றுப்பா, கார்த்தி வரேன்னு சொன்னா அவ எப்படி இந்த இடத்த விட்டு போவா அப்படின்னு அந்த துங்கா சொல்றாரு. இது கேட்டதோட அந்த ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா அப்ப சக்தி இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த துங்கா சொல்றாரு, சரி இதுக்கு மேலே இங்க நிக்கிறது வேஸ்ட்டு, மறுபடியும் அந்த சபால உள்ளவரை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சபாவில் உள்ளவங்களை பார்க்க போறாங்க. அப்ப அந்த ஆளு சொல்றாரு, சார் அந்த பொண்ணு வந்துச்சு சார், வந்து ஆனா உள்ளார எல்லாம் இல்லை சார், வெளியில தான் நின்றுட்டு போனுச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, சரி நீ கரெக்டா என் நம்பரை தானே கொடுத்த அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, கரெக்டா உங்க நம்பரை தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட துங்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு, அந்த சக்திக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சபால உள்ளவங்களும் நம்ம ஆள் அப்படின்னு, அதனால அவ கண்டிப்பா இங்க அழைச்சிட்டு வர மாட்டா, அதுக்குள்ளேயும் நீங்க வந்துட்டு தீபா எங்க இருக்காளோ அவளை வந்து கண்டுபிடிச்சு தீத்து கட்டிடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த சக்தி இருக்கா பாரு, அவளை தான் தீத்து கட்டணும், அவதான் வந்துட்டு நான் எத்தனை பிளான் போட்டாலுமே எதிரா வந்து நிக்கிறா, அவளை தான் ஃபர்ஸ்ட் தீர்த்து கட்டணும் அப்ப அப்படின்னு துங்கா ரொம்ப கோவமா சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா அந்த கீதாவுக்காக இன்னும் எத்தனை கொலை தான் பண்ண போறீங்க அப்படின்னு. துங்கா சொல்றாரு, அந்த கீதா என் கையில கிடைச்சே ஆகணும், அதுக்காக நான் எத்தனை கொலை வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த துங்கா சொல்றாரு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, இதுக்கப்புறமும் நான் ரொம்ப நேரம் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா என் வீட்டுல உள்ள என் புருஷன் கண்டிப்பா என் மேல ரொம்ப சந்தேகப்படுவாரு, அதனால நான் வந்துட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல. துங்காவும் சரி மேடம் நீ வீட்டுக்கு போ, எப்படியும் கீதாவையும் தீபாவையும் பிடிச்சிட்டேன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் செய்தி வரும் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்றாங்க, அந்த செய்தி வந்துச்சுன்னா நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், கூடிய சீக்கிரம் அந்த செய்தி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல. துங்காவும் சரி அப்படின்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப சக்தி இதையெல்லாம் பார்த்துட்டு, அந்த துங்கா தான் இப்படி கேடு கட்டவனா இருக்கான்னா இந்த ஐஸ்வர்யா அதுக்கு மேல இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு குடும்பத்திலயா தீபா மேடம் இத்தனை நாளும் இருந்தாங்க, பாவம் தீபா மேடத்துக்கு இந்த ஐஸ்வர்யா என்னெல்லாம் வந்துட்டு பிரச்சனை கொடுத்துருப்பாங்களோ தெரியல, பாவம் தீபா மேடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சக்தி நினைக்கிறாங்க, சரி நம்ம நேரா ஆசிரமத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி நேரா ஆசிரமத்துக்கு கிளம்புறாங்க. அங்க போனதோட அங்க உள்ள அந்த சிஸ்டர் கேக்குறாங்க, என்னாச்சு சக்தி, கரெக்டா அந்த சரஸ்வதி சபாவுக்கு போனியா அப்படின்னு. அப்ப சரஸ்வதி சபாவுக்கு போனியான்னு கேட்க சிஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு சக்தி சொல்றாங்க, சபாவுக்கு போனேன், ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த துங்கா இருக்கான்ல சரஸ்வதி சபாவில் உள்ள ஆட்களை அவன் அவனுக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட சிஸ்டர் சொல்றாங்க, அவன் சரியான பணம் பலம் பிடிச்சவன் போல அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, ஆமா பணம் பலம் பிடிச்சதுனாலதான் அந்த சரஸ்வதி சபாவில் உள்ளவங்களை விலைக்கு வாங்கிட்டான், இன்னும் எத்தனை பேரை விலைக்கு வாங்க போறான்னு தெரியல, கீதா தீபா மேல அவனுக்கு அப்படி என்னதான் கோவம்னு எனக்கு ஒன்றும் புரியல, சரி துங்காதான் வந்துட்டு தீபாவை வேற பொண்ணுன்னு நினைச்சு துரத்திக்கிட்டு இருக்கான்,
ஆனா அந்த ஐஸ்வர்யாவை பாத்தீங்களா, அந்த ஐஸ்வர்யா அந்த குடும்பத்திலேயே உள்ளவ. அவளே வந்துட்டு தீபாவுக்கு எதிரா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சக்தி வந்துட்டு தீபாவுக்காக ரொம்ப ஆதங்கத்தோட பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சிஸ்டர் சொல்றாங்க, இங்க பாரு சக்தி, நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உண்மை ஜெயிக்கும். அந்த ஐஸ்வர்யா மாதிரி கெட்டவங்க ரொம்ப நாள் வந்துட்டு ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்றாங்க, அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். தீபா மேடம் எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால கூடிய சீக்கிரம் அந்த ஐஸ்வர்யா மாதிரியான ஆட்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு சக்தி சொல்றாங்க. அப்ப தீபா வந்துட்டு கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சக்தி போயிட்டு நேரா தீபாவோட கையை பிடிச்சி, மேடம், நான் இன்னைக்கு உங்களை எப்படியாவது கார்த்திக் சார் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் நேரா சரஸ்வதி சபாவுக்கு போனேன். ஆனா அங்க ஆல்ரெடி அங்க துங்கா வந்துட்டு சரஸ்வதி சபாவில் உள்ள ஆட்களை அவன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். இதனால என்னால வந்துட்டு கார்த்திக் சாரை பார்க்க முடியல. இன்னரும் நான் கார்த்திக் சாரை பார்த்துருந்தா உங்களை கார்த்திக் சார் கிட்ட ஒப்படைச்சிருப்பேன். நீங்களும் பழைய நிலைமைக்கு வந்திருப்பீங்க. என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சக்தி ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சிஸ்டர் சொல்றாங்க, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, ஆனா இந்த பொண்ணுக்காக நீ ரொம்ப கவலைப்பட்டு பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த சக்தி சொல்றாங்க, இங்க பாருங்க தீபா மேடம் எத்தனையோ பேருக்காக பாட்டு பாடியிருக்காங்க, எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். அதனால தீபா மேடம் உயிர் பொழைக்கணும். தீபா மேடம் உயிர் பொழைச்சா இன்னும் எத்தனையோ பேர் நல்லா இருப்பாங்க. அதனால நான் கண்டிப்பா வந்துட்டு தீபா மேடம் உயிர் பொழைக்க நிறைய செய்வேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிஸ்டர் சொல்றாங்க, உன்னை கர்த்தர் பாதுகாப்பாரு, நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் தீபாவை கார்த்திக் சாரு கிட்ட நீ கொண்டு போய் ஒப்படைப்ப அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தி சொல்றாங்க, அந்த நம்பிக்கையில தான் மேடம் நான் இத்தனை நாள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தீபா வந்துட்டு கார்த்திக் சார்னே புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த குட்டி பசங்க வந்துட்டு கேக்குறாங்க, சக்தி அக்கா கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு சக்தி சொல்றாங்க, இல்லடா இன்னும் நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு. இது கேட்டதோட அந்த குழந்தைங்க சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்றீங்க, தீபா அக்கா ரொம்ப பாவம், இன்னமும் கார்த்திக் சாரை கண்டுபிடிக்கல அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, குழந்தைங்களா, தீபா அக்காவோட ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த சரஸ்வதி சபாவுக்கு போனேன். ஆனா அங்க ரொம்ப கெட்டவன் ஒருத்தன் வந்துட்டான். அதனாலதான் என்னால தீபா மேடத்தை கார்த்திக் சார் கிட்ட ஒப்படைக்க முடியல. நீங்க கவலைப்படாதீங்க குழந்தைங்களா, இன்னும் 2 நாள்ல சரஸ்வதி சபாவில தீபா அக்கா பாடுவாங்க, நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு குழந்தைங்க சொல்றாங்க, ஐ, தீபா அக்கா பாட போறாங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா சிஸ்டர் சொல்றாங்க, சரிங்க குழந்தைங்களா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைங்களும் சரிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சக்தி சொல்றாங்க, இந்த குழந்தைங்க தீபா மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. இதே மாதிரி தீபா மேடம் சீக்கிரமா கண் முழிச்சிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அப்ப சிஸ்டர் சொல்றாங்க, கர்த்தர் கண்டிப்பா தீபாவுக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாரு, தீபா கண்டிப்பா அந்த சபாவுல போய் பாடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தியும் ஆமா சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி நம்ம கார்த்தியையும் அருணையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் அந்த துங்காவோட கார் வந்துட்டு நேரா கார்த்தியோட காருக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்ப துங்கா சொல்றாரு, எவன்டா அது நம்ம காருக்கு முன்னாடி காரை கொண்டாந்து நிப்பாட்டினது அப்படின்னு. அப்ப பார்த்தா யாரு கார் வந்து நிக்குதுன்னா கார்த்தியோட கார் வந்து நிக்குது. கார்த்தி கார்ல இருந்து இறங்கி வராரு. கார்த்திய பார்த்ததோட துங்கா சொல்றாரு, டேய், என் வழியில எதுக்குடா நீ குறுக்க வர, மரியாதையா கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா கிளிக்கும், கீதாவை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, நீ கீதாவை கொடுக்கலைன்னா தீபாவை இழக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீ என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா தீபாவை உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, டேய், நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் துங்காடா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அப்படி நீ துங்காவா இருந்திருந்தியன்னா இந்நேரம் வந்துட்டு தீபாவை கண்டுபிடிச்சிருப்பேன். இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா தீபா நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கா, அதனால உன்னால கண்டிப்பா தீபாவை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த துங்கா சொல்றாரு, டேய், மரியாதையா பேசு,
இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பொண்டாட்டி தீபாவை நான் தீத்து கட்டலைன்னா பாத்துக்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. தீபா மேல கை வச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு பேச துங்கா சொல்றாரு, நான் தீபாவை பழி வாங்கியிருக்க மாட்டேன். கீதா மாதிரி உள்ள வேற பொண்ணு அப்படின்னு நான் கண்டிப்பா போயிருவேன். ஆனா நீ என்னைக்கு என்ன பழி வாங்குனியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை உயிரோட விட மாட்டேன். உன் தீபாவையும் உயிரோட விட மாட்டேன். தீபாவை கண்டிப்பா நான் தீர்த்து கட்டுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, தீபா மேல கை வச்சேன்னா நான் யாருன்னு உனக்கு காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. துங்கா சொல்றாரு, நான் யாருன்னு நீ பாப்ப. இன்னும் 2 நாளையில தீபாவை கடத்தி உன் கண்ணு முன்னாடியே நான் கண்டிப்பா அந்த கீதாவை என் கைக்கு கொண்டு வந்து அவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு துங்கா சொல்றாரு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அதையும் நான் பாக்குறேன். இதை ஒரு சவாலாவே எடுத்துக்கிறேன். 2 நாளையில நீ தீபாவை கண்டுபிடிக்க போறியா இல்ல நான் தீபாவை கண்டுபிடிக்க போறேனா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்ல, கார்த்தி காருக்குள்ள இருக்க ஐஸ்வர்யாவா பாத்துறாரு. ஐஸ்வர்யாவை பார்த்ததோட கார்த்திக்கு ஷாக்கு. இவ திருந்தவே மாட்டா போல. எத்தனை தடவை தான் சொல்றது? அப்படி தீபா ஐஸ்வர்யாவுக்கு என்னதான் துரோகம் பண்ணாங்க அப்படின்னு கார்த்தி கோவப்படுறாரு. அப்ப கார்த்தி நேரா துங்கா கிட்ட காருக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்ப துங்கா சொல்றாரு, அது உனக்கு வேண்டியவங்க தான் அந்த காருக்குள்ள இருக்காங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா துங்கா கிட்ட, அந்த காருக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட சொல்லு, என்னதான் தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் தீபா உயிரோட வீட்டுக்கு வருவா. கண்டிப்பா தீபா காணாம போனதுக்கு ஒரு வகையில அவங்களும் காரணம்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, அது உன்னுடைய பிரச்சனை, எனக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேரா காருக்குள்ள ஏறுறாரு. அப்ப அருண் கேக்குறாரு, யாரு கார்த்தி? இவன் தான் அந்த துங்காவா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா இவன் தான் அந்த துங்கா. இவன் தான் தீபாவை கடத்துறதுக்கு முயற்சி பண்றான் அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, கார்த்தி நீ இவன் கிட்ட தீபாவை ஒப்படைக்கிறதுக்கு பதிலா கீதாவை ஒப்படைச்சிட்டு நீ தீபாவோட உயிரை காப்பாத்தலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணா என்னண்ணா இப்படி பேசுற? இன்னைக்கு நம்ம அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணமே அந்த கீதா தான். கீதா மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்படி கீதா வராம இருந்திருந்தா இன்னரும் நம்ம அம்மாவை உயிரோடவே பார்த்துருக்க முடியாதாண்ணா அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, ஆமா கார்த்தி, நன்றி கடனை என்னைக்கு மறக்க கூடாதுல்ல. கீதா வராம இருந்திருந்தா நம்ம அம்மாவோட நிலைமை என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, அதனாலதான் நான் சொல்றேன், கீதாவோட உயிரை காப்பாத்துறது நம்மளுடைய கடமை பொறுப்பு. அதனால என்ன நடந்தாலும் தீபா தீபாவையும் காப்பாத்தணும் கீதாவையும் காப்பாத்தணும் அப்படின்னு. இது கேட்டதோட அருணும், கவலைப்படாத கார்த்தி, கண்டிப்பா 2 பேரையும் சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்றாரு, இந்த துங்காவை பத்தியா எப்படி சவால் விடுறான்னு ஏன் கண்ணு முன்னாடியே தீபாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான் அப்படின்னு. அருண் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அந்த சக்தி சீக்கிரம் சரஸ்வதி சபாவுக்கு வந்துட்டு தீபாவை கொண்டாந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு நாம வந்துட்டு அறிவிச்சோம்ல, இது மாதிரி போஸ்டர்லாம் போட்டு. அந்த போஸ்டரை இன்னுமே அந்த சக்தி பார்க்காம இறந்துருப்பாங்க. இன்னொரு சக்தி அந்த போஸ்டரை பார்த்துருக்கணும். இன்னொரு வந்துட்டு அந்த சரஸ்வதி சபாவில் போயிட்டு விசாரிச்சு என் நம்பரை கேட்டிருக்கணுமே அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அப்ப அருண் சொல்றாரு, கார்த்தி நீயே வந்துட்டு அந்த சரஸ்வதி சபாவுக்கு கால் பண்ணி யாராவது தேடி வந்தாங்களான்னு கேளு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நம்ம நேரடியா போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்ல, அருண் சொல்றாரு, அதுவும் கரெக்டு தான் கார்த்தி, நம்ம போற வெளியில தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. அங்க போயிட்டு நேரா சரஸ்வதி சபா கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு நேரா அந்த சரஸ்வதி சபாக்குள்ள போறாங்க. அங்க போனதோட அந்த ஆளு நேரா கார்த்தியை பார்த்துட்டு பயப்படுறாரு. ஆகா, ஏற்கனவே அந்த துங்கா பயமுறுத்தி என்னைய இன்னொருத்தர்கிட்ட நம்பர் கொடுக்க சொல்லிட்டு மிரட்டிட்டு போனாங்க. இந்த விஷயம் கார்த்தி தம்பிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாரே. சரி, நம்ம எப்படியா இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும், நம்மளுக்கு வேற வழி இல்லையே அப்படின்ட்டு நேரா பயந்துகிட்டு நிக்கிறாரு. கார்த்தி நேரா அவர்கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, இன்னைக்கு
தீபாவை பற்றின விவரத்தை சொல்கிறேன்னு யாராவது வந்தாங்களா அப்படின்னு. அப்போ அந்த சபாவில் உள்ளவர், தம்பி ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ அந்த சரஸ்வதி சபாவில் உள்ளவர் சொல்கிறாரு, ஐயா இன்னைக்கு வந்துட்டு சக்தி அப்படிங்கிறவங்க தீபாவை பற்றின விவரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சுன்னா, துங்கா அப்படிங்கிற ரவுடி என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டி சக்தி கிட்ட என் நம்பரை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். வேற வழி இல்லாமல் நான் துங்காவோட நம்பரை சக்தி மேடத்துக்கிட்ட கொடுத்தேன். சக்தி மேடமும் வந்தாங்க. வந்துட்டு நேராக அந்த துங்காவுக்கு கால் பண்ணிட்டாங்க நீங்கன்னு நினச்சி. அதுக்கப்புறமா அந்த சக்தி மேடத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த துங்கா வந்தான். வந்துட்டு அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டான். நான் வெளியில தான் நிற்கிறாங்கன்னு சொன்னேன். தேடி பார்த்துட்டு காணன்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் போயிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, எவ்வளோ நம்பிக்கையோட உங்ககிட்ட இந்த நம்பரை கொடுத்துட்டு போனேன் தெரியுமா அப்படின்னு. சரஸ்வதி சபாவில் உள்ளவர் சொல்கிறாரு, அப்போ தீபா எங்க சார், தீபாவை காணுமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபாவை காணோம், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. சரஸ்வதி சபாவில் உள்ளவர் கேட்குறாரு, எப்படி சார் தீபாவே இல்லாமல் பாட்டு கச்சேரிக்கு சரின்னு சொன்னீங்க, எந்த காரணத்தை வச்சு நீங்கள் சரின்னு சொன்னீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக தீபா வந்துட்டு பத்திரமா வருவாங்க, வந்துட்டு பாட்டு பாடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க சார், தீபா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் தீபா இல்லைன்னு நீங்கள் சொன்னதோட எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்துட்டு சரஸ்வதி சபாவில் தீபா பாடுவாங்கன்னு வாக்கு கொடுத்தீங்க சார்? ஒருவேளை கடைசி நேரத்தில் தீபா வரலைன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. சரஸ்வதி சபா பல வருஷங்களா ரொம்ப அருமையா எந்தவித ப்ரோக்ராமும் ஸ்டாப் ஆகாமல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் தீபா காணாமல் போன நேரத்தில் தீபா பாட்டு பாடுவாங்கன்னு எங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்பா அருண் சொல்கிறாரு, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க தெரியுமா? ஒரு பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு துணை போயிருக்கீங்க. உங்களை பற்றி நான் போலீஸ்கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்டதோட அவர் பயந்துடுறாரு. சார் அதை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க சார், நீங்கள் பாருங்க தீபா வரட்டும் சார், கண்டிப்பாக தீபா வருவாங்க, நான் வந்துட்டு நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஏன்னா அவங்க போலீஸ் கேஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, மறுபடி அந்த துங்கா வந்து உங்களை மிரட்டுனா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு நேராக நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணிடுங்க. அவள் சாதாரண ஆள் கிடையாது, உங்களையுமே தீர்த்து கட்டுறதுக்கு அஞ்ச மாட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சரஸ்வதி சபாவில் உள்ளவங்களும் சரிங்க சார், நான் கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த துங்கா வந்தா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அருணும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய நம்பர், மறுபடியும் சக்தி வந்தா தயவு செஞ்சு வேறு நம்பரை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அருண் கேட்குறாரு, கார்த்தி என்ன கார்த்தி, அந்த துங்கா சரியான ஆளாக இருப்பான் போலே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அந்த துங்கா சாதாரண ஆள் கிடையாது போல, அதனால தான் இங்கே வந்துட்டு இந்த சரஸ்வதி சபாவில் உள்ளவரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம கூட முதல்ல காரில் பார்த்தோம்ல, ஐஸ்வர்யாவும் கூட இருந்தாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அருண் அதிர்ச்சி ஆகுறாரு, ஐஸ்வர்யாவா அப்படின்னு. அண்டு இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.